வணக்கம் குழந்தைங்களா. நான் உங்கள் தமிழாசிரியர் கல்பனா. நம்ம 4 வகை சொற்கள் இந்த இலக்கண பகுதிக்கு வந்துட்டோம். இந்த 4 வகை சொற்கள் அடிப்படை இலக்கணங்களில் ஒன்று. இதே தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த இலக்கணங்கள் விரிவாக்கங்களை நம்ம சுலபமாக புரிஞ்சிக்க முடியும். இப்போது 4 வகை சொற்கள். இந்த 4 வகை சொற்கள்னு உங்களுக்கு தெரியும். 4 வகை சொற்கள் கொடுத்துருக்காங்க. அது என்ன? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். ஒரு சில எழுத்துக்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தால் மட்டும்தான் பொருள் தரும். எடுத்துக்காட்டுக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி தமிழில் மொத்தம் 42 எழுத்துக்கள் இருக்குது. தமிழில் தீ, கை, வை, பை, பூ, இப்படி நிறைய எழுத்துக்கள் 42 எழுத்துக்கள் இருக்குது. அதில் 2 எழுத்துக்கள் மட்டும் குறியில், மற்ற 40 எழுத்துமே நெடில் எழுத்துக்கள் தான் தமிழில். இப்படி ஒவ்வொரு எழுத்து மட்டும் ஒரு சொல்லை பொருளை குறிக்கக்கூடிய எழுத்துக்கள் தமிழில் இருக்கிறது. அதனால் ஒரு சில எழுத்துக்கள் ஒன்று தனித்து வந்தால் மட்டும் பொருள் தராது. ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் சேர்ந்து வந்தால் மட்டும்தான், எழுத்துக்கள் சேர்ந்து வந்தால் மட்டும்தான் பொருளை தரும். எடுத்துக்காட்டுக்கு மரம், கண், கடல். இப்போ கடல்ங்கிற பிரிக்கும்போது கங்கிற ஒரு எழுத்து தனித்து வந்தால் பொருள் தராது. ஒரு சில எழுத்துக்கள், எடுத்துக்காட்டு க, இன், கண் என்று சேர்ந்தால் பொருள் தரும். க, ட, இல், இப்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தரும். இது உதாரணத்துக்கு நான் சொன்னது. ஒரு எழுத்து ஒரு மொழியும் நிறைய இருக்குது. தமிழில் 42 எழுத்துக்கள் இருக்குது. மொத்தம் தமிழில் 42 எழுத்துக்கள் இருக்குது. இலக்கண அடிப்படையில் பார்த்திங்கன்னா சொற்கள் நம்ம பிரித்தால் 4 வகைப்படும். 4 டைப்ஸ், 4 வகைகள் படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படும். நம்ம முதலாவதாக பார்க்க போகிற சொல் பெயர்ச்சொல். இந்த பெயர்ச்சொல் என்பது ஒரு பெயரை, ஒன்றன் பெயரை குறித்து வருவது. அது ஒரு மனிதர்களாக இருந்தாலும் சரி, அக்ரிணையில் ஒரு சடப்பொருளாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் சரி, அதுதான் பெயர்ச்சொல். ஒன்றன் பெயரை மட்டும் குறித்து வருதான் பாருங்கள், அதுதான் பெயர்ச்சொல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். எடுத்துக்காட்டு பாரதி, பள்ளி, காளை, கண், நன்மை, ஓடுதல். அடுத்து வினைச்சொல். வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். வினை என்னும் சொல்லுக்கு பெயர் என்பது பொருள். ஒரு செயலை குறிக்கும் சொல்தான் வினைச்சொல். இங்கே மேலே நன்மை, ஓடுதல் கொடுத்துருக்குறாங்க. அது பெயர் சொல்ல வராது. ஓடுதலுங்கிறதோ நன்மையோ பெயர் சொல்களில் கட்டாயம் வராது. அதனால் அது நீங்கள் பெயர் சொல்ல எடுத்துக்க வேண்டாம். வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். செயலை குறிக்கும் வினைச்சொல் வா, போ, எழுது, விளையாடு. இது ஒரு செயலை மட்டும் குறிக்கும். ஒரு செயலை குறிக்கும். பாரதி கவிதை இயற்றினார். பாரதியார் கவிதை இயற்றினார். இப்போது பாரதியார், இந்த தொடரில் பாரதிங்கிறது தான் ஒரு பெயரை குறிக்கிறது. இயற்றினார், எதை இயற்றினார்? கவிதை இயற்றினார். அது செயல்படு பொருளில் போயிடும். இயற்றினார் என்பது வினையை குறிக்கிறது. அதுதான் வினைச்சொல். ஒரு கருத்தாக செய்யக்கூடிய செயலை குறித்து வருவது. யானை கரும்பை தின்றது எடுத்துக்கோ. இதில் யானை என்பது பெயரை குறிக்கிறது. இதை தின்றது, கரும்பை தின்றது. கரும்புங்கிறது ஒரு செயல்பாடில் போயிடுது. தின்றது என்பது வினைச்சொல். அதுதான் வினைச்சொல். ஒரு கருத்தாக செய்யக்கூடிய செயலை குறித்து வருவது, ஆக்ஷன், செயலை குறித்து வருவதுதான் வினைச்சொல். அடுத்தது இடைச்சொல். பெயர் சொல்லையும் இணைச்சொல்லையும் இணைப்பது தான் இந்த இடைச்சொல். இப்போது திருவள்ளுவர் திருக்குறள் எழுதினார் அப்படின்னு சொல்வதற்கும், திருக்குறளை இயற்றினார், குறளை இயற்றினார்னு சொல்லணும் இல்லையா? அந்த குறளை, அந்த வார்த்தைகள் தான் இடைச்சொல். பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் இணைப்பது தான் இடைச்சொல். இடைச்சொல் பார்த்திங்கன்னா உம், கு, ஐ, இதுக்குடைய உருவுகள் உம், கு, ஐ. இன்னும் நிறைய உருவுகள் இருக்குது. உங்களுக்கு உம், கு, ஐ மட்டும் இந்த பகுதியில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது உரிச்சொல். பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்தி வருவது தான் இந்த உரிச்சொல் ஆகும். இந்த உரிச்சொல்லுக்குன்னு சில உருவுகள் இருக்குது. அதை நீங்கள் மனப்பாடம் செய்யணும். அதில் ஒரு சிலது மட்டும் உருவுகள் மட்டும்தான் இப்போ கொடுத்துருக்குறாங்க. மா, சாலை.
மாநகரம்னா பெரிய நகரம், சாலச்சிறந்ததுதான் மிகச்சிறந்தது. இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே அர்த்தங்களை குறிக்கக்கூடியதுதான் உரிச்சொல் வரும். உரிச்சொல்லுக்கென்று சில உறுப்புகள் இருக்குது. நமக்கு இங்கே பாடப்பகுதியில் கொடுத்துருக்கிறது மா சாலா. இதை மனப்பாடம் செய்யணும். இதுதான் 4 வகை சொற்கள்: பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இதனுடைய விரிவாக்கங்கள் தெளிவாகவும் வகுப்புலையும் பார்க்கலாம். நன்றி.